வணக்கம் நண்பர்களே. நான் இப்போ பேசுகிற இந்த விஷயத்தை ஏற்கனவே என்னுடைய சேனலில் நம்முடைய சேனலில் ஒரு பதிவாக போட்டிருந்தேன். தேர்தலில் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறது இதெல்லாம் சரி. ஆனால் தேர்தல் செலவுக்கு பணம் கொடுப்பது யார்? இது பெரிய கட்சிகளுக்கு ஒரு பெரிய சோதனையான காலம் அல்ல. திமுகவுக்கெலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்களுக்கு ஒன்று வசூல் பண்ணுவாங்க, இல்லை அவங்க கட்சியில் ஏற்கனவே பணக்காரங்க இருப்பாங்க, பணம் சேர்த்தவங்க இருப்பாங்க, அவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் தாவேகா மாதிரி முதல் முறையாக தேர்தல் களத்தை சந்திக்கிற தேர்தல் அரசியலில் உள்ளே நுழைகிறவர்களுக்கு இது ஒரு பெரிய சவால் இருக்கும். இந்த பொருளாதார சுமையை யார் தாங்குவது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். என்ன காரணம்னா, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்ல போகிறாருன்னா, இவங்க எல்லாரும் எம்ஜிஆர் வரலையா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. மேடை பேச்சுக்கும் ஒரு மினுமினுப்பு பேச்சுக்கும் வேணால் அது உதவும். எம்ஜிஆர் அன்னைக்கு பின்னாடி இருந்ததெல்லாம் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். பின்னாடினா பணத்துக்கு அவர் கேட்டால் பணம் கொடுக்குறதுக்கு ஆள் இருந்தாங்க. ஆனால் விஜய்க்கு கேட்டால் பணம் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லையா, அவருக்கும் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க யார்? இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச ஆதவ அர்ஜுனா லாட்ரி. இனியும் அவர் அவருக்கு பணம் கொடுக்க நாங்கள் ரெடி, அவர் மட்டும் கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்த கட்டத்திற்கு அடுத்த தளத்திற்கு விஜய் நகர்கிறார் என்று அர்த்தம். தேர்தல் அரசியலில் பணம் அவர் வாங்கினார் என்றால் வேட்பாளர்களுக்கு செலவு பண்ணுவதற்காக தொழிலதிபர்களிடமோ அல்லது வேறு சில நிறுவனங்களிடம் இருந்தோ அவர் பணம் பெற்றார் என்றால் அவர் அடுத்து செய்ய வேண்டிய காரியம் சமரசம். யார்கிட்ட பணம் வாங்கினவங்ககிட்ட அவர் சமரசம் பண்ணணும். அட்லீஸ்ட் 1-2 எம்எல்ஏ ஜெயிச்சு வர்றாங்க அப்படின்னா அவங்க மூலம் சில சலுகைகள் எதிர்பார்ப்பாங்க பணம் கொடுத்தவங்க. அப்போ அது கொடுத்தும் ஆகணும். இப்போ பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இவர் வருவாரா வரமாட்டாரா, இவருக்கு பணம் கொடுக்கறது இப்போதைக்கு ரிஸ்க்கு தான். அப்போ ரிஸ்க்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ பணம் தான் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா ஒருத்தருக்கு ஒரு நிதி கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா திமுகக்காரங்க வந்தால் 1 லட்ச ரூபா கொடுக்கலாம். ஏன்னா இவங்க தோற்றாலும் ஜெயித்தாலும் களத்தில் இருக்கிறவங்க. நாளைக்கு எது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இவங்க களத்தில் நின்று சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கட்சிக்காரங்களா இவங்க கட்சிக்காரங்களானே முதல்ல தெரியல. இன்னும் ரசிகர் மன்றம் நடத்துகிறவங்க தான் இருக்காங்க. இன்னொன்று இந்த விஜய் நற்பணி மன்றம்லாம் ஒன்று நடத்துகிறவங்களுக்கு தான் அவர் திரும்ப இடம் கொடுக்குறதா கேள்விப்பட்டோம். இப்படி நற்பணி இயக்கம் இவங்களுக்கு வியாபார ஸ்டைலில் அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறது கஷ்டம். அதனால தான் அதை ஒரு பெரிய சவாலாக நினைக்கிறாங்க விஜயுடைய ரசிகர்கள். ரெண்டாவது, விஜயோட ரசிகர்களுக்கு தேர்தல் செலவு பண்ணுற அளவுக்கு பலம் வாய்ந்தவர்கள்லாம் இல்லை. அவங்க கட்சி கொடுத்தா தான் அவங்களுக்கு செலவே பண்ணாமல் தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய புது ஃபார்முலா இந்த யாராவது அவங்க கட்சிக்காரங்க கண்டுபிடிச்சா தான் உண்டு. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப்.